சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் இப்பொழுது உன் துணையின் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை உன்னிடம் கூற வந்தேன். உன் வாழ்க்கையில் நடந்தது அனைத்தையுமே எதிர்பார்க்காமல் நடந்த ஒன்று தான். எதிர்பார்த்து எதுவுமே நடப்பதில்லை. அப்படித்தான் இது நாள் வரை உன் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்கிறது. எதனால் எப்படி நடக்கிறது என்று நினைத்து ஆராய்ந்து செயல்படுத்தும் பொழுது அடுத்த ஒன்று உனக்கு தயாராக வந்துவிடுகிறது. இப்படியே ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கை போய்கொண்டு இருப்பதை நினைக்கும் பொழுது உன் மனம் ரணகலமாக இருப்பதை உன் சாயப்பா நான் அறிவேன். இப்பொழுது உன் வாழ்க்கையில் அதிரடியான ஒன்று நடப்பதாக உன் ஆழ் மனது சொல்கிறது என்று நீ என்னிடம் புலம்பிக் கொண்டிருந்தாய் அல்லவா? அதே போலத்தான் இப்பொழுது நடக்கிறது. உன் துணையின் மனதில் உன் பாதை வேறு, என் பாதை வேறு. இனி நாம் இருவரும் ஒன்று சேரவே வாய்ப்பே இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறார். அது ஏன், என்ன காரணம், யாரால் என்று உன் சாயப்பா சொல்ல காத்திருக்கிறேன். பொறுமையாக கேள். இந்த கர்ம வினையின் ஆட்டம் அதிகமாகிவிட்டது. ஏன் அதிகமாகிவிட்டது என்று உன் கேள்வி வரலாம். அந்த கர்மவினை கரையும் நேரம் அதன் ஆட்டம் அதிகமாகத்தானே இருக்கும். பிறகுதான் அந்த ஆட்டம் தணிக்கும். இப்பொழுது அந்த ஆட்டம் அதிகமான நேரம் என்பதால் தான் உன் வாழ்க்கையில் பல திருப்பங்கள் ஏற்பட தோன்றுகிறது. இப்பொழுது உன் துணையின் மனதிலும் இருக்கும் எண்ணங்கள் தோன்ற அதுதான் காரணமாக இருந்து வருகிறது. உன் துணை இப்பொழுது ஏன் இப்படி இருக்கிறார் என்று நான் சொல்லிவிட்டேன். இந்த கர்மவினை காரணமாக நீ இப்பொழுது இருக்க வேண்டிய நிலைமை எப்படி இருக்கிறது தெரியுமா? யாரிடமும் எந்த வார்த்தையும் நீ பேசிவிடாதே. மௌனமாக இருப்பதே உன் வாழ்க்கைக்கு நல்லது. அந்த மௌனம் பல வார்த்தைகளுக்கு பதிலளிக்கும். அப்படி இருக்கும் சூழ்நிலையில் எந்த ஒரு வார்த்தையும் வெளிவிடாமல் கவனமாக உன் வார்த்தையை வெளிவிட வேண்டும் என்பதுதான் உண்மை. உன் துணை இப்பொழுது உன்னிடம் நான் வாழ மாட்டேன், உன் பாதை வேறு, அந்த கர்மவினை அவர் வாயில் இருந்து அந்த வார்த்தைகளை வரவழைத்து கொண்டிருக்கிறது. அந்த கர்மவினை கரையும் நேரம் உன் துணையின் மனதில் எண்ணங்களும் மாறிவிடும். உன்னோடு வாழ வேண்டும் என்ற எண்ணமும் வந்துவிடும். அதுவரை நாட்கள் கழியத்தான் வேண்டும். அதுவரை நீ பொறுமையாக இருக்கத்தான் வேண்டும். உன் வாழ்க்கையை சீரமைக்க வேண்டும் என்று நானும் பாடாய்ப்பட்டு உன்னுடைய கர்ம வினையின் பெரும்பாலான பகுதியை நானும் அனுபவித்து வருகிறேன். அதனால்தான் அது முடியும் கட்டம் முடிந்து விட்டது. அது முடிந்த பிறகு உன் வாழ்க்கை அருமையான வாழ்க்கையாகத்தான் இருக்கும். அதுவரை நீ வருவதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அந்த கால நேரம் கழியும் நேரம் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்துவிடும். உன் சாயப்பா இருக்கும் பொழுது உனக்கு தாங்க முடியாத வேதனைகளை நான் வாங்கி உனக்கு ஆறுதலாக கொடுப்பேன். உன் வாழ்க்கை உன்னிடம் ஒப்படைக்கும் வரை உன் சாயப்பா நான் காத்திருப்பேன் என்பதை, உன்னிடம் நான் நிழலாக இருப்பேன் என்பதை நீ மறந்துவிடாதே. உன் நல்ல நேரங்களை உன்னிடம் நான் ஒப்படைத்து மகிழ்ச்சியான வாழ்க்கையும் உன் துணையும் உன்னிடம் ஒப்படைப்பேன். அதுவரை பொறுமையாக காத்திரு. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.